அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 337வது நாளை அடைந்திருக்கிறது. ஒரு சின்ன கார்ப்பரேஷனுக்குள்ளால் ஓரிரு போராளிகள் குழு அழித்து விடுவோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவோம் என்று சொன்ன இஸ்ரேல் இப்பொழுது இன்னும் 5 வருடங்களாகும் ஹமாஸை அழிப்பதற்கு என அறிக்கை விட்டிருக்கிறது. அது என்ன பின்னணியில் இதை சொல்லுகிறது என்று தெரியவில்லை. அதனால் எதுவும் முடியவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்து நேற்று நடந்த மிகப்பெரிய தாக்குதல் என்னவென்று சொன்னால், ஈரானுடைய ஆயில் டேங்கர் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் சுமந்து சொல்லக்கூடிய கப்பல் ஒன்றை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இந்திய பெருங்கடலில். உடனே 12 இஸ்ரேலிய கப்பல்களை IRGC என்று சொல்லக்கூடிய ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ் தாக்கி இருக்கிறது. அவர்கள் நாங்கள் 12 கப்பல்களை தாக்கினோம், அத்தனையும் தீப்பிடித்து எரிகின்றன என்று சொன்னார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் இஸ்ரேல் அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை மேற்கொண்டு தயவுசெய்து ஒரு சீஸ்ஃபயர் ஆன் தி வார்ஷிப் என்று சொல்லியிருக்கிறார்கள். சீஸ்ஃபயர் இன் ஷிப் வார் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு போர் நிறுத்தத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம், இனி எங்களுடைய கப்பல்களை தாக்காதீர்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இதில் என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுக்கு இப்போ அதிகமாக தேவைப்படுகின்ற எரிபொருளை சுமந்து சென்ற கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. அது இதுவரைக்கும் நாங்கள் 14 கப்பல்களை தாக்கி இருக்கிறோம் என்று IRGC அறிக்கை விட்டு இருக்கிறது. இடையிலேயே அமெரிக்கா சில சண்டித்தனங்களை பண்ணியது. அதில் ஈரானுடைய ஆயில் டேங்கர்கள் 1-2 அது கைது செய்தது. அதற்கு பதிலடி தரும் விதத்திலும் 2019 2 கப்பல்களை நாங்கள் தாக்கினோம், ஒரு கப்பலை சிறைபிடித்தோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான பல வழக்குகள் ஈரானுடைய நீதிமன்றத்திலும் சர்வதேச நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போல நேற்று ஹூட்டிஸ் தாக்கிய தாக்குதலில் அமெரிக்காவினுடைய சினான் ஆயில் டேங்கர் அதை 15,000 மில்லியன் பேரல் எண்ணெயை சுமந்து சென்றிருக்கிறது. ஆகஸ்ட் 21 தாக்கப்பட்ட அந்த கப்பல் இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது என்று அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. இதனால் அமெரிக்காவினுடைய கடல் ஆதிக்கம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இனி அமெரிக்கா கடல் ஆதிக்கத்தை பற்றி பேச முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்றும் ஹூட்டிஸ் US MQ-9 என்ற ஒரு ட்ரோனை வீழ்த்தியிருக்கிறார்கள். இது மல்டி ஹெட்டட் ட்ரோன் என்று சொல்வார்கள். இதை தயார் பண்ணுவதற்கு பல மில்லியன் டாலர்கள் ஆகின்றன என்றார்கள். இது 8வது முறையாக MQ-9 ட்ரோன்ஸை வீழ்த்தியிருக்கிறார்கள். ஆகவே உலக ஊடகங்கள் நேற்று என்ன தலைப்பிட்டு இருக்கிறது என்று சொன்னால், US லூசஸ் வார் இன் ரெட் சி. செங்கடலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஹமாஸை பொறுத்த வரைக்கும் நேற்று பல ஆம்புஷுகளை நடத்தியிருக்கிறார்கள். அதில் வெளிப்படையான ஒரு வெற்றி என்னவென்று சொன்னால், சுஹதா அல் அக்ஸா என்ற படைப்பிரிவு, போராளிகளின் படைப்பிரிவு நெட்சாரிமை முழுமையாக கைப்பற்றி இருக்கிறது. இப்பொழுது இந்த நெட்சாரிமை நத்தையான்ஹூ பேசுவதில்லை. பிலடெல்பியா ஒன்று மட்டுமே தனக்கு போதும் ஹமாஸுடைய வளர்ச்சியை நிறுத்துவதற்கு என்று. அதனை நேற்று எஸ்தக் பிரீக் நேரடியாக நத்தையான்ஹூவை சந்தித்து சொல்லியிருக்கிறார். அதை பல இஸ்ரேலிய ஊடகங்களிலும் சொல்லியிருக்கிறார். நீ மே 15 இருந்துதான், இந்த வருடம் மே மாதத்திற்கு பிறகுதான் பிலடெல்பியாவை பற்றி பேசுகிறாய். அதற்கு முன்னால் நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் என்ன ஆயிற்று? நெட்சாரிம் மொத்த காசாவையுமே கண்ட்ரோல் பண்ணோம், அதுக்காக நான் கோடிக்கணக்கில் டாலர்களை செலவழித்து அதை தயாரித்திருக்கிறேன் என்று சொன்னாய். அடித்து வீழ்த்தினார்கள். 2வது ஒரு நெட்சாரிமை நான் மூச்சு விடாமல் உருவாக்குவேன் என்று சொன்னாய், அதையும் அடித்து வீழ்த்தினார்கள். 3வது ஒரு நெட்சாரிமை உருவாக்குவேன், அது வழியாக நான் காசாவை கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், மீதி பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியே வந்து விடலாம் என்று சொன்னாய். இப்பொழுது அதுவும் தோற்று 4வது ஒரு நெட்சாரிமை கிரியேட் பண்ண. இப்போ 4வது நெட்சாரிமும் நீ உன்னுடைய பேச்சிலேயே வருவதில்லை, ஆனால் அது போராளிகள் கைகளில் இருக்கிறது என்பதுதான் கிடைக்கின்ற தகவல். ஆகவே இந்த பிலடெல்பியா வைத்துக்கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்?
இதனிடையே பிபிசி வெளியிட்ட ஒரு சேட்டலைட் இமேஜ், ஒரு வான்வெளி தகவல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இஸ்ரேல் அந்த பிலடெல்பியா காரிடாரை, அந்த ரோடை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குகிறது. அதனால் பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எல்லாம் அங்கே காணப்படுகிறது என்று சொல்லுகிறது. அதை வைத்துக்கொண்டும் எஸ்டக் பிரிக் கேட்டிருக்கிறார், நீ இப்போ போய் பிலடெல்பியாவில் மேலே கட்டி என்ன செய்ய போகிற? அவங்க வேலையெல்லாம் கீழவே முடிந்து விட போகிறது. இது தேவையில்லாமல் அந்த ஹாஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய உயிருக்கு நீ வைக்கிற வேட்டு என்று சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் ஒழுங்காக சுதாரித்து நேற்று அல் காசும் ஒரு வீடியோ போட்டு இருக்கிறது. ரிலீஸ் இன் எ டீல் ஆர் கில் இன் எ பாம் என்று அதற்கு தலைப்பிட்டு போட்டு இருக்கிறது. அதாவது ஒரு ஒப்பந்தத்தை போட்டு அவர்களை மீட்டு கொள்ளுங்கள் அல்லது பாம்களை போட்டு அவர்களை கொலை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நேற்றும் இஸ்ரேல் பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. 5 கூட்டுப்படுகொலைகளை நடத்தியதாக சொல்கிறார்கள். 40,939 பேர் இதுவரைக்கும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். 94,616 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அடுத்து இந்த தகவல் எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் என்பதில் நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஐயம் இருந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நேற்று 3 டாக்டர்களே 1,35,000 பேர் இறந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறது. அடுத்தது நாம் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால், இப்போ ஹமாஸோட அறிக்கைகள் எல்லாமே வெஸ்ட் பேங்கை பற்றி தான் இருக்குது. இப்போ வெஸ்ட் பேங்க் தான் மிக முக்கியமான ஒரு இடத்தை ஆக்கிரமிக்கிறது. ஏனென்று சொன்னால், வெஸ்ட் பேங்க் இஸ் த ஹார்ட் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய இதயமே மேற்கரை தான் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு பொருளாதார நடவடிக்கைகளும் அங்கே தான் நடந்து கொண்டிருந்தது. இந்த வெஸ்ட் பேங்கில் நீ அப்பப்போ போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்த வீணாக அதே ஐக்கிய நாடுகள் சபையால் பாலஸ்தீன் அத்தாரிட்டி கீழே தனி பாலஸ்தீனம், அது ஐக்கிய நாடுகள் சபையின் தீர்மானம் 181 பாலஸ்தீனை 2ஆக பிரிக்கும் போது இந்த வெஸ்ட் பேங்க் தான் முக்கியமான இடத்தை வகித்தது பாலஸ்தீன குடிமக்களின் இடமாக. அதை போய் இதற்கு முன்னால் சீண்டி கொண்டு இருந்தால் இப்பொழுது நீ சீண்டெல்லாம் திரும்ப வர முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் வெஸ்ட் பேங்கில் தாக்குதலை ஆரம்பித்தது மிகப்பெரிய சாதனை என்றும், அதில் 23 பட்டாலியன்கள் எப்படி உருவானார்கள் என்ற ஒரு ஆய்வு. அடுத்தது வெஸ்ட் பேங்கில் இருப்பவங்களுக்கு, இந்த நவீன போராளிகள் குழுக்களுக்கு அவர்கள் ஒரு 10 நாள் அல்லது 20 நாளைக்கு முன்னாடி தான் உக்கிரமாக சண்டை போட தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவ்வளவு ஆயுதம் எங்கிருந்து கிடைத்தது என்ற ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதாவது நீ சும்மா தட்டிட்டு வரும்போது அவர்கள் சும்மா இருக்கவில்லை. ஒரு நாள் வரும்போது யுத்தம் தேவைப்படும் என்ற அளவில் ஆயுதங்களை சேகரித்திருக்க வேண்டும். இது ஒரு கருத்து. அடுத்து ஹமாஸுடைய போராளிகள் குழுக்களும் 23 பட்டாலியன் அங்கே மைக்ரேட் ஆகியிருப்பார்கள், அங்கே போயிருப்பார்கள். அங்கே இருக்கின்ற இளைஞர்கள் இப்பொழுது அதில் சேர்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உன் கண்களுக்கு ஊடையே இந்த ஆயுதங்களையும் கடத்தி சென்றிருக்கிறார்கள். இந்த 2ஐயும் வைத்து பார்க்கும்போது நீ வெஸ்ட் பேங்கில் மேற்கரையில் என்ன சாதிக்கப் போகிறாய் என்பது தெரிகிறது. அதை ஒன்றுமே சாதிக்க முடியாது. அவர்களால் எளிதாக வந்து உன்னை தாக்க முடிகிறது. அடுத்தால நேற்று துல்காமில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல், அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் போய் குண்டுகளை போட்டுவிட்டு முடிந்த அளவுக்கு கட்டடங்களை இடித்து கொண்டு வரும்போது அவர்கள் அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். இந்த ஒரு பெரிய நிகழ்வில் இருந்துதான் எல்லாமே தலைகீழாக மாறுகிறது. எப்படி என்று சொன்னால், இவர்கள் எப்படி இவ்வளவு ஆயுதங்களை பெறுகிறார்கள், எப்படி இவ்வளவு படை வீரர்களை சேர்த்தார்கள் என்று சில இஸ்ரேலிலே உள்ள சில விமர்சகர்கள் நீ செய்த அநியாயத்தால் உருவானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எளிதாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அண்டர் கிரவுண்டு மேற்கரை வர போகுதான்னு பார்க்க தோன்றுகிறது. அடுத்தது நேற்று நடந்த ஒரு சகோதரி, அவளுடைய பெயரை இப்பொழுது ஆயிஷா என்று குறிப்பிடுகிறார்கள். துருக்கி அமெரிக்கன் ஆக்டிவிஸ்ட் என்று சொன்னார்கள். அந்த சகோதரி இந்த விவசாயிகளுடைய நிலத்தை வந்தேரிகள் புடுங்குவதற்கு எதிராக ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு போராட்டத்தை நடத்துவது வழக்கம். நேற்று அவள் ஒரு போராளி குழுவோடு நிற்கும் போதுதான் அவளை தாக்கியிருக்கிறார்கள். அதனால் அவளுடைய தலையிலே சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா இப்போ நாங்கள் தான் அதை விசாரிப்போம்னு சொல்லியிருக்கிறது. துருக்கி, அதாவது அமெரிக்கன் துருக்கி தேசியத்தை சேர்ந்தவள் அவள் என்று பேசப்படுகிறது. அதனால் துருக்கி நாங்களும் விசாரிப்போம் என்று சொல்லுகிறது. நேற்று 2 பேருமே எங்களுக்கு பொறுப்பில்லை என்று சொல்லி கொண்டிருந்தார்கள்.
அடுத்து புதிதாக ஒரு இடத்தில் தாக்குதல் நடைபெற்று இருக்கிறது. அது ரமல்லாங்கிறது இன்னைக்கு உருவா என்று சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி, பாலஸ்தீன் அதாரிட்டி இதுக்கெல்லாம் தலைநகராக இருப்பது. நேற்று அதை சும்மா சுற்றிட்டு வந்திருக்கான இஸ்ரேல் இராணுவத்தினர். அங்கிருந்து திடீர்னு ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. 100க்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கிறார்கள், இறந்தும் இருக்கிறார்கள், இறந்தவர்களும் காயமடைந்தவர்களும். இதனிடையே ஒரு 1000 குடும்பங்கள் அங்கிருந்து இடம்பெயர வேண்டிய அளவுக்கு நேற்று முழுவதும் ரெய்டு நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய இராணுவம். அடுத்தது ஹிஸ்புல்லா நேற்று நடத்திய தாக்குதலில் ஒரு நிமிடத்தில் 30 ராக்கெட்டுகளை அடித்தது என்பதுதான் மிகப்பெரிய செய்தி. அதில் 210வது டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸை அழித்து விட்டது. அதோடு மட்டுமல்லாமல் ஒரு மிஸ்காவ் இது அடிக்கடி அது தாக்குறது தான், திரும்ப கொண்டு வந்து அங்கே சர்வைலன்ஸ் எக்யூப்மெண்ட்னு சொல்லக்கூடிய கண்காணிப்பு உபகரணங்களை பொருத்தி இருக்கிறார்கள். அதை தாக்கி இருக்கிறது. மிஷார் பேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மெயில் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது அதனுடைய வேவு பார்க்கும் நிறுவனத்தை தாக்கி இருக்கிறார்கள். அல் மாரியூசைட்டை அடித்து இருக்கிறார்கள். மோண்ட் செட்டில்மெண்ட் என்ற ஒரு வந்தேரிகளின் குடியிருப்பை முற்றாக தாக்கி இருக்கிறார்கள். எல்லோரும் காலி செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இன்னொன்று என்னவென்று சொன்னால், இஸ்ரேலோட ஹெரோம் ட்ரோன் என்று வந்த ஒரு ட்ரோன், அதை சர்ஃபேஸ் டு ஏர் மிசிலை கொண்டு அந்த ட்ரோமை, இஸ்ரேலிலிருந்து தாக்க வந்த ட்ரோமை சர்ஃபேஸ் டு ஏர் மிசில் கொண்டு தாக்கி இருக்கிறார்கள். அது வானத்திலே தடுக்கப்பட்டது, ப்ரிவெண்டட். அதுக்கு பிறகு திரும்ப போயிட்டது என்று சொல்கிறார்கள். இப்போ அந்த ஏர் டிஃபென்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ்புல்லாட்ட டெவலப் ஆகிட்டு வருது. இது பலமுறை இப்படி தாக்க வந்த ட்ரோன்களை திரும்ப அனுப்பியிருக்காங்க, அல்லது சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க, அல்லது பிடிச்சிருக்கிறார்கள். அடுத்தது ஒரு ஐலட் என்ற இடத்தில் 91வது டிவிஷன், இதை 3 முறை இந்த 21வது டிவிஷன் அழிச்சிட்டாங்க. 91வது டிவிஷனை கொண்டு வந்து நிறுவியிருக்கிறது இஸ்ரேல். அதையும் தாக்கி அழித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிடத்தில் 30 ராக்கெட்டுகள் தாக்கிய தாக்குதலில் அவர்கள் நிலைகுலைந்து போயிருக்கிறார்கள். இதை இஸ்ரேலிய மீடியா மிகப்பெரிய அளவில் சொல்லுகிறது. அடுத்தது கோலானி பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு படைவீரனையும், இந்த பிரிகேட்ஸில், இந்த படைப்பிரிவில் ஒவ்வொரு படைவீரனையும் தயார் பண்ணுவதற்கு பல லட்சம் டாலர்களை நாங்கள் தயார் செய்கிறோம், அவர்கள் மிகப்பெரிய படைவீரர்கள் என்றெல்லாம் பீட்டிக்கொண்டு அல் சுஜையாவுக்கு சென்றார்கள். அப்பொழுது உலக ஊடகங்களும் சொல்லியது, வரலாற்றில் இருந்தும் சிலர் பல தகவல்களை எடுத்து சொன்னார்கள், அல் சுஜையாவுக்கு போன எந்த இஸ்ரேலிய இராணுவம் இதுவரை உயிரோடு மீட்டதில்லை என்று. இதில் இந்த ஸ்பெஷல் பிரிவில் 13 பட்டாலியனை அங்கே உட்கார வச்சுருந்தான். அவ்வளவும் பின்னாடி தோற்றுத்தான் ஓடியது. அதன் பிறகு இஸ்கீம் நஃபி என்ற ஒரு படைப்பிரிவை ஹமாஸ் உருவாக்கி இருக்கிறது. அதை இப்பொழுது வெஸ்ட் பேங்குக்கு அனுப்பியிருக்கு. அது அவங்களுடைய இன்ஜினியரிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுது. அந்த இன்ஜினியரிங் ஃபோர்ஸ் நேற்று நிறைய இஸ்ரேலுடைய வாகனங்களை தடுத்து பிடித்திருக்கிறது, பல டாங்கிகளையும் பிடித்திருக்கிறது. ஆக இஸ்ரேல் வெஸ்ட் பேங்கிலையும் எல்லா இழப்புகளையும் சந்தித்து வருகிறது. இப்படி இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. எல்லா விதமான தயாரிப்புகளையும் எல்லா போராளிகள் குழுக்களும் பெற்றுவிட்டன. குறிப்பாக ஈரான் கொடுத்திருக்கின்ற இந்த 12 டேங்கர் அடி இஸ்ரேலில் எரிபொருள் தட்டுப்பாடை உடனேயே அதிகப்படுத்தும், அவர்களுடைய தாக்குதல் சக்தியை குறைக்கும். ஆனால் உடனேயே சீஸ்ஃபயருக்கு போயிட்டாங்க. ஷிப் வாரில் நம்ம கப்பல் யுத்தத்தில் நாங்கள் பணிந்து விடுகிறோம் என்று பணிந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அப்படி விட்டு கொண்டு இருப்பது சரிதானா என்று ஈரானிய ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.